தானே? நல்ல படிய போட்டு ஓட்டணுங்கிறேன். இத பாரு, முட்டு முட்டா நிக்குது. மாட்டை இழுத்து பிடிச்சு ஓட்டுனாலே முட்டு உடையும். தம்பி, உன்னை எங்கெல்லாம் போய் தேடுறது. நேற்று தண்ணி கூட குடிக்கலையடா. பொழுது அன்னைக்கும் வெயிலிலேயே நின்று வேலை பாக்குறவன் இப்படி கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அம்மா, நீ ஏன் கஷ்டப்படுற? இன்னைக்கு போய் ஐயனை காணாமல் ஒரு ஆகாரமும் செல்லாது. ஏசுமா, பிரியப்பட்டு கொடுத்திருந்த வேலையை கூட பிடிங்கி விட்டாரு. அது போனா போகுது. நீ உசுரோட நல்லா இருந்து கண்ணால பார்த்தா போதும்னா பட்டினி கிடந்து சாகணுங்கிற. இந்த உயிர் என்ன அத்தனை பெரிதா? அந்த அம்பலவாணன் பெயரை சொல்லிக் கொண்டு செத்தால் சரகதி உண்டு. தம்பி, வானாண்டா, ஒரு வாய்க்கு அடிச்சு குடிக்கடா. வா. அம்மா, நீ கஷ்டப்படாத. நான் தில்லைக்கு போய் தரிசிக்க வேணும். அப்படி இல்லை என்றால் தில்லை என்று சொல்லிக் கொண்டாவது மடிய வேணும். தம்பி, மசான அசைஞ்சு கொடுத்துட்டு இருந்தா வேலை எப்ப ஆகும்? ஐயர் வந்தா என்ன கோவிப்பாரு. சீக்கிரம் இத வெத்தலை போட்டு வரேன். அந்தியில பாரம் பார்த்து அடுத்த ஊரு பாரமச்சான். அந்தியில பாரம் பார்த்து அடுத்த ஊரு பாரமச்சான். சந்தையில மறுக்கொழுங்க சவந்தி பூ வாங்கி வாங்க சாமி. கும்பிட்டு தாலி சரடு போடத்தானே. கும்பிட்டு தாலி சரடு போடத்தானே. யாருக்கிட்ட கேட்டுக்கிட்டு இத சூத்துற? அம்மாடி, பொம்பளை பயந்துக்குவான்னு கூட இல்லாத என்ன இப்படி சத்தம் போடுறிய? புது நாட்டாமக்காரர்ல புருஷன் ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்றாரு. எனக்கு ஒரு குறி சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் நான் சொல்றேன்னு? உனக்கு குறி சொல்ல தெரியுமா? வல்லுவன் பொஞ்சாதுன்னா இது கூட தெரியாது. மனசுல ஒரு எண்ணம் எனக்கு. அது பலிக்குமா பலிக்காதா? சொல்லு பார்ப்பா. மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. கேட்கிறேன். கண்ட பழமே ஆசைப்பட்டு கலங்கி நிற்கிற
கனிஞ்ச பழமே ஆசைப்பட்டு கலங்கி நிற்கிற மச்சான் துண்டி இறங்க பயந்து கேட்டு தூர நிற்கிற மச்சான் துண்டி இறங்க பயந்து கேட்டு தூர நிற்கிற ஒரு அழகான பழம், அது மேல ஆசை வச்சிருக்கேன். அது கிட்டுமா கிட்டாத, கிடைக்குமா கிடைக்காதான்னு கடந்து கலந்து தவிச்சுக்கிட்டு. ஆமா ஆமா, நல்லா குறி சொல்றீங்க. அது கிட்டுமா கிட்டாதா? வசந்த கொம்பில் இருக்குதப்ப உனக்கு கிட்டாது. வசந்த கொம்பில் இருக்கு அப்ப உனக்கு கிட்டாது. சும்மா ஜோரியாமே நீச்ச முறுக்கி மோசம் போகாதே மச்சான். ஜோதியாமே நீச்ச முறுக்கி மோசம் போகாதே. அட, அப்படியே ஒரு தாவு தாவி பிடிச்சேன்னா இந்த பயம் அவன் கையில 8வது கொம்பு வேற இருக்கா? நீ அதை பத்தி யோசிக்காத. அந்த கனி தன் மனசுக்குள்ள என்ன நினைக்குது அதை சொல்லு. படுக்க விட்ட மரத்துக்கார பார்த்துக்கிட்டானா, படுக்க விட்ட மரத்துக்கார பார்த்துக்கிட்டானா. ஒன்னு வெளுத்து நொறுக்கி புதுசு தோலை உரிக்க போறானே சொன்னேன். வெளுத்து நொறுக்கி புதுசு தோலை உரிக்க போறானே. ஓஹோ, நீ என்னை அப்படியா நினைச்சுக்கிட்ட? இந்த நாட்டாமக்கார மேல கை வைக்கணும்னா அதுக்கு இன்னும் ஒரு பிறப்பு பிறக்கணும். அந்த பழம் தானே வந்து என் காலடியில விளை செய்யறேன் பாரு. அப்பா, நான் கோபம் பாரு. நான் குறி இல்ல சொன்னேன். நானா கவனிச்சுக்கிட்ட? நீ என்ன சொல்றேன்னு பார்த்த. இந்தா, நீ குறி சொன்னதுக்கு கூலி போட வேணா? வா. சிதம்பர பித்த சீக்கிரம் நடக்கட்டும். முன்னாடியா கிருஷ்ணமா, எங்கடா போறந்த? நீ வேலை பாக்குற அழகு ரொம்ப நல்லா இருக்க. அங்க பொம்பளைங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கவனிக்க போயிருந்தாங்க. அந்த வேலையை நான் கவனிக்கிறேன், நீ இவனை கவனி. இந்த களத்தை யாரு கூப்பிட்டது? அது யாரோ? அத கூட கவனிக்காம இங்க என்ன பண்ற? நெல்லு வாங்க மாத்திரம் வந்துடுறிய கூடைய தூக்கிக்கிட்டு. நீங்களும் சும்மா அள்ளி அள்ளி தான் கொடுத்துடுறீங்க. சும்மா யாருதான் கொடுப்பா? சரி சரி, இத கூட்டு, நெல்லு காய போடணும். நீ ஒழுங்கா சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய நெல்லு வாங்கிக்கலாம், சேலை துணிமணி வாங்கிக்கலாம், நல்லா இருக்கலாம். அதெல்லாம் சொன்னா உனக்கு எங்க தெரியுது?
உனையனால் கதியார் உலகிலே உனையனால் கதியார் உலகிலே உனையனால் கதியார் உலகிலே உன்னை நம்பினேன் சம்போ புராரே உனையனால் கதியார் உலகிலே உன்னை நம்பினேன் சம்போ புராரே உனையனால் சனகாதி முனிவர் பூஜை செய்ய அருள் சனகாதி முனிவர் பூஜை செய்ய அருள் சனகாதி முனிவர் பூஜை செய்ய அருள் சந்திரசேகரா கருணா சாகர சந்திரசேகரா கருணா சாகர உனையலாகதியா உலகிலே உன்னை நம்பினேன் சம்போ புராரே உனையலால் பகவன் பசுபதே பகவன் பசுபதே பரமசிவ பகவன் பசுபதே பரமசிவ பார்வதி பதே புவனபதே பார்வதி பதே புவனபதே முகஞானை முகனையின்றவர் குரு முகஞானை முகனையின்றவர் என் குரு முகஞானை முகனையின்றவா என் மனம் கோவில் கொண்டவா கடைக்கண் பார் மனம் கோவில் கொண்டவா கடைக்கண் பார்த்தர் உன்னையல்லால் கதியார் உலகிலே உன்னை நம்பினேன் சம்போ புராரே உனையலால் வணத்தானே சிதம்பரம் போற வழி இதானா? சிதம்பரமா? நீங்க சிதம்பரத்துக்கா போறீங்க? ஆமா, சிதம்பரம் தான் போறோம். எந்த பக்கத்துல வழின்னு கேட்டா தெரிஞ்சா சொல்லி இல்லாட்டி சும்மா இரு. சிதம்பரமா? இதே பாதை தான். காமம் அகற்றிய தூயனவன் சிவகாமசவுந்தரினேயனவன் காமம் அகற்றிய தூயனவன் சிவகாமசவுந்தரினேயனவன் மாமறி ஓது செவ்வாயனவன் மணி மஞ்சேனு ஞானகாயனவன் மாமறி ஓது செவ்வாயனவன் மணி மஞ்சேனு ஞானகாயனவன் கல்லை கனிபிக்கும் சுத்தனவன் கல்லை கனிபிக்கும் சுத்தனவன் முடி கங்கை கருளிய கர்த்தனவன் கல்லை கனிபிக்கும் சுத்தனவன் முடி கங்கை கருளிய கர்த்தனவன் இல்லை சிதம்பர சித்தனவன் தேவர் சிங்கமேனும் உயர் தங்கமவன் தேவர் சிங்கமேனும் உயர் தங்கமவன் அம்பலத்தாடல் திகையனவன் அம்பலத்தாடல் திகையனவன் அன்பர் அன்பிற்கடி தரும் மெய்யனவன் மும்பை முடிக்கணி துயனவன் ஸ்வயம் ஜோதியவன் பரஞ்சோதியவன் ஸ்வயம் ஜோதியவன் பரஞ்சோதியவன் சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் நிலமே சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் நிலமே புகழ் பாடுவோம் நிலமே அவன் புகழ் பாடுவோம் நிலமே சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் நிலமே
புகழ் பாடுவோம் தினமே அவன் புகழ் பாடுவோம் தினமே. இன்னைக்கு பூஜை பிரம்மானந்தம். நீங்க பூஜை பண்ணும்போது பகவானை பார்த்துட்டே இருந்தேன்னா என் கண்ணுக்கு ஆனந்த தாண்டவம் பண்றாமலே இருக்கும். அந்த இடத்த பூஜைக்கு கேட்கணும். என்னடா அது? ஆரம்பிச்சுட்டானுங்க சும்மா. யாரா? என்னடா? வயல வந்து பாருங்க சும்மா. இந்த பயலுக்கு தாங்க எல்லாம் சிவசிவான்னு தலைகால் தெரியாம கும்மா அடிக்கிறானுங்க. தண்ணி பாய்ச்சல, வரப்பு வெட்டல, ஹோட்டல் போட்டா போல கிடக்குதுங்க. என்னடா இப்படி செய்யறீங்க? எசமா வந்தா திட்டுவாரு சொன்னனுங்க, இன்னும் அடிக்க வரானுங்க. அங்க நின்று ஆபத்து வந்துடுங்க, ஓடியாந்துட்டு எசமா. அம்பலத்தாடல் செய்யனவன் அன்பர் அன்பிற்கடி தரும் எனவன். கும்பை முடிக்கணி துயனவன் ஸ்வயம் ஜோதியவன் பரஞ்சோதியவன். ஸ்வயம் ஜோதியவன் பரஞ்சோதியவன். சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் நிலமே. சிவசங்கரனை பணிந்தாடுவோம். ஆண்டே, என்னால் சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. என்ன தடிப்பையில உத்தரவா? சிதம்பரம் ஆண்டே, நான் தங்கள் அடிமை. என்னை தாங்கள் அடிக்கலாம், ஆனால் தங்கள் கை நோக்குமே. என்ன? அதோ அவரிடம் கொடுத்து அடிக்க சொல்லுங்க. என்னமோ ஆசைப்படுறான், போனோம்னா போச்சோங்களே. ஏன் இப்படி பிள்ளாட முடிக்கிறேன்? அவனை போக சொல்லிட்டா நாமளும் போக வேண்டியதான். அவன் கைராசி உனக்கு தெரியாது. அவன் தொட்டதெல்லாம் பொன்னாவளை. நந்தம் மொத்தம் நம்ம பண்ணையில இருக்கானேன்னு நான் எவ்வளவு சந்தோஷத்தோட இருக்கேன் தெரியுமோ. வேலையில எவ்வளவு அக்கறை, என்கிட்ட எவ்வளவு பக்தி விசுவாசம். அடியே, நான் அவனை அடிக்கிற போது கூட உங்க கை வலிக்குமேன்னு கேட்டாண்டி. அப்படி உள்ளவனே அடிப்பாளோ? நந்தரு முதுகு நந்தரு. இந்த நாட்டாமக்காரன் என்ன நினைச்சுக்கிட்ட? நம்ம கிட்ட இந்த சேதியை ஒழுக்க கிடு 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 நடக்கணும். சிவசிதம்பரம் சிவசிதம்பரம். அடங்கொப்பரான
அந்த நந்தரு சி ஆண்டே ஆண்டே அதே திருட்டு பயலை, நீ சிதம்பரம் போகப்படாது. சாமி, அது என்ன கட்டி இழுக்குது, கண்ண சுழட்டுது, தலை கிறுகிறுக்குது. ஒரே ஒரு தரம் உயரப்பானை மேல் கலயம் தொங்குதா, உயரப்பானை மேல் கலயம் தொங்குதா, கள்ளும் பேர்க்கு உள்ளும் புறமும் இவுஜிவுக்குதான். ஐயனே சொனையன் கடை கள்ளு தண்ணியாம், சொனையன் கடை கள்ளு தண்ணியாம், சொரத்தாக கண்ணை சொருகி சொருகி குழுகுழுக்குதான். போகப்படாதுங்கிற என்னடா பதில் பேசுறேன்? உன் காலை முறிச்சு போடுவேன். சாமி சாமி, ஒரே ஒரு வாட்டி சாமி. போவியா? இதோ பாக்குறேன்டா உன்னை. இல்ல இல்ல, நீதான் நந்தன். சிதம்பரம் போகலன்னு சொல்லு. சாமி சத்தியமா போக மாட்டேன்டா. பொய் சத்தியம் பண்ற பைய நான் நம்ப மாட்டேன். நானா போய் சத்தியக்காரு? நீ போய் சத்தியக்காரு? உங்க அப்பா போய் சத்தியக்காரா? ஆட்டாமக்காரன். நான் கொடுத்த பிச்சைடா அது. பிச்சை எடுக்கிற பையடாட்டே. நீ நான் கொடுத்த பிச்சைடா. உடம்பெல்லாம் கவுறு கவுரா தடிச்சு கிடக்கு. என்னால சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. மறுபடியும் போய் அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆண்ட மனசு இழகிடும். போக சொல்லிடுவாரு. அப்பா அங்க போறாரு, இன்னும் அடிச்சு போட்டுற போறாரு. அடிச்சுக்கோ. அவர் அடிச்சா என்னம்மா? அடிக்கிற கையா அதான், அணைக்கிற கையா அதான். வீணா அடிபட்டு சாவினங்கிறியா? செத்தா என்ன? அவர் உத்தரவு கொடுத்தா இல்லைக்கு போய் தரிசிப்பேன். இல்லையானால் அவர் கையாலேயே அடிபட்டு அவர் காலடியிலேயே சாவேன். அப்பா நந்தா நந்தா. ஆண்டே ஆண்டே ஆண்டே. ஆண்டே, அந்த தில்லைநாதனை காணாம என் உயிர் தரிக்காது. ஒரு தரம் போக உத்தரவு கொடுங்க. என்ன நீங்கள் அடித்து கொண்டாலும் சரி. நீங்கள் தான் எனக்கு தாயும் தாப்பனும். நீங்கள் கிருபை செய்யாவிட்டால் உங்கள் காரணியிலேயே இந்த பிராணனை போக்கு. நந்தா, நீ சிதம்பரம் போலாண்டா. ஆண்டே, போகலாமா? போகலாம். ஐயனே, இன்றுதான் என் ஜென்மம் சாவல்யம் அடைந்தது. ஆனா ஜம்பு, ஏண்டா நமக்கு மொத்தம் எத்தனை வேலி நிலம்? மொத்தமா 40 வேலி. ஏன் நந்தனுக்கு என்ன தெரியுங்க? நந்தா,
நம்ம 40 வேலி நிலத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமா வச்சுவிட்டு நீ சிதம்பரம் போ. ரொம்ப சரிங்க. ஆண்டே, நீ வேலையை முடி, குஷாலா போ. நான் வேண்டாங்கல்ல. ஆண்டே, என்னை அடியுங்கள், கொல்லுங்கள், முடியாத காரியத்தை செய்ய சொல்லுகிறீர்கள். 40 வேலி எப்ப நடுறது, எப்ப அறுவடைக்கு தயார் பண்றது, எப்ப நான் சிதம்பரம் போறது? இந்த எஜமா வார்த்தையை தட்டி பேசாத. வேலையை செய்து முடிஞ்சு விட்டு மகராஜ் தான் போயேன். ஆண்டே, ஆண்டே, ஈஷா, அரகர ஜெகதேசா அருள் புரி பரமேசா. அரகர ஜெகதேசா அருள் புரி பரமேசா. பரமருள் புரிவாயோ, திருவருள் புரிவாயோ. பரமருள் புரிவாயோ, திருவருள் புரிவாயோ. அரகர ஜெகதீசா. சோதனை போதாகோ, சோதனை போதாகோ, வேதியர் மனம் இறங்காதோ. சோதனை போதாகோ, வேதியர் மனம் இறங்காதோ. நாதனே, நாதனே, நான் என்ன செய்வேன்? நாதனே, நான் என்ன செய்வேன்? 40 வேலி நீளம். நாதனே, நான் என்ன செய்வேன்? 40 வேலி நீளம். உழுது நடவும் பொழுதும் இல்லையே 40 வேலி நீளம். உழுது நடவும் பொழுதும் இல்லையே, உன்னை தொழ உந்தம் சந்நிதி சேர்வதென்றோ. அரகர ஜெகதீசா, உன்னை தொழ உந்தம் சந்நிதி சேர்வதென்றோ. சிவச்சிதம்பரம், 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 சிவச்சிதம்பரம்.